Hallelujah. 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 How many of you can say my God is an awesome God? எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் நல்லவர் என்று? How many of you can say that my God is an awesome God? எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் நல்லவர் பெரியவர் Amen. என்று? Amen. We have gone through 8 months. நாங்கள் 8 மாசத்தை கடந்து விட்டோம். We have gone through 8 months in this year. இந்த வருஷத்திலே நாங்கள் 8 And next week we're going to enter a new month. நாங்க புது மாதத்துக்குள்ள How many of you can say it's the grace of the Lord? ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது எத்தனை பேர் சொல்லக்கூடும்? Church, how many of you can say it is the grace of the Lord? ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது. How many of you can say it is the grace of the Lord that I've come this far? இந்த இடத்தில் நாங்க வந்திருக்கிறோம் தேவனுடைய கிருபை நிமித்தம் எத்தனை பேர் சொல்லக்கூடும்? தேவன் எங்களை பாதுகாத்து கிருபை தந்து எல்லாம் செய்தது. Amen. God has protected us from various things. The Lord has provided everything for us. தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கிறார். He has been our refuge, our fortress. He has done everything. அவர்தான் எங்களுக்கு எல்லாமே எங்களை பாதுகாப்பவர். And we are here to praise the name of the Lord. Amen. Amen. We are here to praise the name of the Lord. இந்த இடத்துல வந்திருக்கோம் தேவனை How many of you are ready to praise with me this morning? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள் I want தேவனை everyone to lift your voice and lift your hands and say ராஜா உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அதிசயமானவரே உமக்கு நன்றி. மகிமையின் ராஜாவே என்னை 8 மாதங்கள் ராஜா நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. Everyone கண்கள் மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் இந்த நேரத்திலே. ராஜாவே, everyone here, let's close our eyes and look up to the Lord. தேவனை நோக்கி பார்ப்போமா? Lift our hands and say, Father, we thank you for your grace. We thank you for your hand. We thank you for being with me, protecting me and guiding me. It is all from your hand alone. It is all from your hand alone. உந்தன் கரம் என்னை தாங்கி வந்த கிருபைக்காக நன்றி. எல்லாரும் கண்கள் மூடி ஆவியானவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் இந்த நேரத்திலே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவிலே வந்து அசைவாடுங்க. இயேசப்பா உமக்கு நன்றி. இந்த நாளிலே ராஜா, we are here to praise you. உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். அதிசயமான தேவனே, அற்புதமான தேவனே, we are here. ஒரு குடும்பமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை போற்றி ராஜா பாட நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உந்தன் கரம் நாங்கள் கண்டது ராஜா எங்கள் வாழ்விலே. We have seen your hand in our lives. எல்லாரும் ஆவியானவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் இந்த நேரத்திலே. Everyone here, let's look up to the Lord alone. Jesus, we thank you for your hand. We thank you, everyone. Everyone praise. Lord, we thank you. We saw your hand day after day. Day after day, your hand was there with us, strengthening us. Amen. உமக்கு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு வந்து ராஜா உமக்கு நன்றி. We thank you, we thank you, we thank your name. We praise your name. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவரால் பெரிய அதிசயங்கள் செய்பவரே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வந்து உலாவிடுங்க. Lord, we thank you for what you have done and we are to praise you. செய்த நன்மைக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். Lord, we thank you. We thank you and praise your name. Hallelujah. We praise your name. We're going to sing a couple of songs. I want all of you to sing with me, clapping your hands joyfully. Amen. 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 Church, I want your support. Everyone, clapping your hands, lifting your hands in the name of the Lord. உம்மை ஆராதிக்கின்றோம். We praise you. Everyone, clapping your hands. Everyone. Everyone. We praise you. உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லாரும் கரங்களை சொல்லுவோம். லோர்ட், உம்மை போல யாரும் இல்ல. Hallelujah, 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 hallelujah. ஆவியானோ என்னையும் பிள்ளையாய் மாற்றினே. ஆவியானோ என்னையும் பிள்ளையாய் மாற்றி சொல்லுவோம்.
நீ நல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை இது சொல்வோம். ஹalleluya 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே நீர் உம்மை உள்ளவர், என்னை அழைத்தவரே நீர் உம்மை உள்ளவர், நீ நல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். எல்லாரும் ஹalleluya 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 ஹalleluya. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்திரே, உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. எல்லாரும் சொல்வோம் ஹalleluya 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 ஹalleluya. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் எத்தனை பேருக்கு சொல்லலும் நான் கண்டேனே, நான் கண்டேனே. பரலோக தேவனே, பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை. எல்லாரும் சொல்வோம் நான் கண்டேன், நான் கண்டேன், நான் கண்டேன், ஓ நான் கண்டேன். மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே, மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே, மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே, மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன், உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன், நான் கண்டேன், நான் கண்டேன், நான் கண்டேன், ஓ நான் கண்டேன். யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களின் ஒரு குவி, யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களின் ஒரு குவி, மோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களின் ஒரு குவி, யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களின் ஒரு குவி. உமது அன்பின் நான் கண்டேன், உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன், நான் கண்டேனே, ஓ நான் கண்டேனே, ஓ நான்
உம்மை ஆராதிக்கிறோம் சேனைகளின் ஆண்டவரே. We magnify your name. ஆராதனையே we magnify your name, sweet Jesus. We praise your name. உம்மை போல யாரும் இல்லை, நீர் பெரியவர். We magnify your name, King of Kings, Lord of Lords. எல்லா நாமத்திலும் மேலான நாமங்களுடைய தேவன் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம் சுவாமி. மோசையோடு கூட இருந்தவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. We praise your name. நன்றி ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஒருவருக்கே ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்ட அற்புதம் பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதற்றிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதா எனக்கு கவலை. சொல்லுவோம் ஆராதனை இயேசுவுக்கே. சபையால் நாங்கள் கரங்கள் வைத்து சொல்லுவோம் இயேசுவே, ஒருவருக்கே ஆராதனை இயேசுவுக்கே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் என்னை பாதுகாத்த நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோசேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் என்னை பாதுகாத்த கர்த்தருண்டு, பயமே இல்லை. சொல்லுவோம் ஆராதனை இயேசு ஒருவருக்கே, மகிமை ஆவியானவரே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஓ ஆராதனை இயேசுவுக்கே. சேனைகளின் ஆண்டவரே, ஓ ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே.
உமக்கே இயேசுவே ஆராதனை இயேசு உமக்கே ஆராதனை இயேசு உமக்கே we praise you. Everyone, let us sing our praises to the Lord this morning. எல்லாரும் வாய்கள் திறந்து ஆவியானவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் சொல்லுவோம், ராஜா நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே ஆராதிக்க பாத்திரர். You are worthy of praise and honor and glory, Father Lord. எங்கள் மத்தியிலே ராஜரிகம் பண்ற தேவ பிரசன்னமே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். You are beyond everything. உம்மை போல யாரும் இல்ல. Name above all names. We are here exalting your name. We thank you for your presence. உமக்கு எல்லாம் ஆராதனையும் துதிக்கிறோம். We praise you. Jesus, Jesus. We magnify your name. நீங்கள் ஒருவரே பெரியவர் சுவாமி, நீங்கள் ஒருவரே மகிமைக்குரிய தேவன். அப்பா எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் சுவாமி, எல்லா நாமத்திலும் மேலான தேவன் நீங்க சுவாமி. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord Jesus. We praise you. We praise you, Lord, we thank you. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship you. You are here, you are here, moving in our midst. Let us say, I worship you. You are here, Working in this place. oh, I worship you. I worship you. I worship you. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, you are waymaker, waymaker, miracle. எல்லாரும் சொல்லுவோம், Wali Saivavare, we thank you and praise your name. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. You are here, turning lives around. I worship you, I worship you, I worship you. You are here, mending every heart. I worship you, I worship you, I worship you. You are here, you are here, turning lives around. I worship you. You are here, you are here, mending every heart. I worship you, I worship you. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is true. எல்லாரும் கரங்களை சொல்லுவோம். Let's lift our hands and say, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. Oh, waymaker, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness.
சொன்னவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சம் என் தேவன் அதுவே நீரல்லோ வாலி சொன்னவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சம் என் தேவன் அதுவே நீரல்லோ அதுவே நீரல்லோ அதுவே நீரல்லோ அதுவே நீரல்லோ Jesus, that is who you are, and that is who you are, that is who you are, and that is who you are. அலி சொன்னவர் அற்புதம் செய்வர் வாக்கு மாறாது இருளில் வெளிச்சம் என் தேவன் அதுவே நீரல்லோ அலி சொன்னவர் அற்புதம் எல்லாரும் கரங்களை சொல்லுவோம் ராஜா that is who you are வாலி சொன்னவர் வாலி சொன்னவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் என் தேவன் வாலி சொன்னவர் வாலி சொன்னவர் அற்புதம் செய்பவர் என் தேவன் அதுவே நீரல்லோ you are here moving in our midst. I worship you I worship you you are here working in this place oh I worship you I worship you you are here rending lives around I worship you I worship you let us say you are here mending every heart I worship you Jesus waymaker miracle worker promise keeper light in the darkness my God that is who you are promise keeper light in the darkness my God that is who you are oh and that is who you are that is who you are oh that is who you are that is who you are and that is who you are 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 அதுவே நீரல்லோ அதுவே நீரல்லோ அதுவே நீரல்லோ Jesus Lord Jesus, praise you. அப்படியாய் நாங்கள் கர்த்தரை உயர்த்துவோம் எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம் ஒரு விசை அவருக்கு அவருடைய உள்ளத்தை இந்த நாளிலும் எங்களுடைய உள்ளங்களை திறந்து விடுவோம் thank you Lord hallelujah everyone open your mouth and let's worship him let's worship him he is a wonderful God let's open your mouth hallelujah ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அன்பின் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோம் hallelujah ஸ்தோத்திரம் உம்மை போல நல்ல ஒரு தெய்வம் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே hallelujah ஸ்தோத்திரிக்கிறோம் thank you Lord Jesus glory to your name we praise you thank you Lord praise you Father praise you Jesus oh we thank you Lord we thank you Jesus hallelujah ஸ்தோத்திரம் thank you Lord பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே oh holy and gracious Lord மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே ஒரு நாளிலும்
நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we once again gathered in your holy presence, O Lord God. கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வருவது எவ்வளவு பெரிதான ஒரு ஆனந்தம். Lord, what a great joy it is to come in your presence, O God. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே இருப்பது எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு சலாக்கியம். Lord, it is a great privilege that you shown upon us that we can be able to be in your presence, O God. ஆண்டவரே ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நீர் நடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, Holy Spirit of God, we submit unto your hands that you can lead us, O God. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நீங்கள் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I pray that the Holy Spirit of God might work mightily in midst of us. உம்முடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. Lord, help us that your word shall come, Lord, mightily into us, O God. ஆண்டவரே என்னை மொழிபெயர்க்கிற சௌரனை உம்முடைய சிலுவையின் மறைவிலே மறைக்கிறோம். Lord, we commit each and every pastor and me together unto the cross of shadow, Lord God. பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். May the Holy Spirit of God reveal among us, O Lord. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus Christ we ask of a good Father. ஆமென். Amen. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. Praise God. Amen. Amen. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். We welcome you all in the mighty name of our Lord Jesus Christ and on behalf of the Bethany Church. மீண்டுமாக உங்கள் மத்தியிலே இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Once again I thank God for he has given us the opportunity that I can able to share the word of God among you all. அது மாத்திரமல்ல எங்களுடைய மேய்ப்பனுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். And also I'd like to thank our pastor. Praise God. Hallelujah. Yeah, praise God. Praise God. Amen. உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். It is a great joy that I'm in the midst of you all. அருமையான ஒரு ஆராதனை நாங்கள் ஆராதித்தோம். We really enjoyed the presence of God in this worship. இளம் சமுதாயங்களை பார்க்கின்ற பொழுது உள்ளத்திலே மிகவும் மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது. It is a great joy to see the young generation praising and worshiping the Lord. Praise the Lord. Amen. Hallelujah. Praise the Lord. ஆகவே தொடர்ந்தும் நம்முடைய இளம் சமுதாயங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்தும் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. Let us continue to pray for our young generation. May the Lord shall use them mightily for his glory. Praise God. Amen. எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும். How many of you continuously pray for the youngsters? Not for your kids alone, just for the youngsters. தொடர்ந்தும் நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Continue to pray and may the Lord shall bless them. நம்முடைய பிள்ளைகளுடைய பரீட்சை பெறுபவர்களை கேட்டவுடன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. When I hear the results of our children Sunday school, it's எல்லா a great joy. எல்லா சபைகளிலும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே நல்ல பெறுபவர்களை பெற்றிருக்கின்றார்கள். Everyone from our church, everyone got a very good score. ஆகவேதான் நாங்கள் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இவர்கள் இந்த தேசத்தை கலக்கிறவர்களாய் இவர்கள் மாறணும். So we should continue to pray that our children shall shake the nation. Praise God. Amen. Hallelujah. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Praise God. Amen. Praise God. Amen. Right. இன்றைய நாளிலும் நாங்கள் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். We're going to straight to the word of God. எத்தனை பேர் நீங்கள் எதிர்பார்ப்போடு ஆவலோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கின்றீர்கள்? How many of you came with the expectation that you can receive? ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். We are here to hear the word of God. ஆமென். நிச்சயமாக இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக. I surely believe that this morning the Spirit of God should reveal among us. என்னோடு கூட சங்கீதம் 13வது சங்கீதத்துக்கு இன்றைய நாளிலும் உங்கள் கவனத்தை நான் செலுத்த விரும்புகின்றேன். So I'd like to turn your attentions towards Psalm chapter 13. 13 என்றவுடன் என்ன நமக்கு வருகிறது? When we think of 13, what comes in our mind? இது ஒரு நல்ல இலக்கம் அல்ல. This is not the right number, right? இது யாருக்கு? This is for who? இது உலகத்தானுக்கு. This is for the worldly people. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா இலக்கமுமே நல்ல இலக்கம் For தான். the child of God, Praise God. every Amen. number is a perfect number. ஆகவே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த சங்கீதம் 13 இருந்து இன்றைய நாளிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். So from this chapter, Psalm chapter 13, we're going to meditate the word of God. இது ஒரு சிறிய சங்கீதமாக இருக்கின்றது. It is a short chapter. இதிலே 6 வசனங்கள் அங்கே இருக்கின்றது. It includes 6 verses. இந்த சங்கீதம் தாவீது சங்கீதம் எழுதின சங்கீதம் என்று அங்கே நாங்கள் மேலே உள்ள தலைப்பிலே நாங்கள் பார்க்கின்றோம். And from the title we can see this is a Psalm of David. யாராவது ஒருவர் எடுத்தவர் நீங்கள் வாசியுங்கள் தமிழிலே. ஒருவரும் இல்லையா?
Amen. ஆமென். ஹalleluya. Hallelujah. பாருங்கள், இந்த முதல் 2 வசனங்களிலும் ஒரு வசனம் திரும்பவும் வருகின்றது. So if you can see the first 2 verses, the verses keep repeated again and again. யார் அதை கவனித்தீர்கள்? Who of you, how many of you noticed this? எதுவரைக்கும்? For how long, O Lord? இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பும் எதுவரைக்கும். My title of the message today is How Long, O God? இன்றைக்கு இந்த இடத்திலே நீங்கள் ஒரு சிலர் கேள்விகளோடு இருக்கலாம். Today, many of you in this midst of us may have a question among you. எதுவரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும்? Until how long should I wait, O Lord? எதுவரைக்கும் நான் விசாவுக்காக காத்திருக்க வேண்டும்? For how long shall I wait for the visa? எதுவரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு துணை வர வேண்டும் என்று காத்திருக்க For வேண்டும்? how long should I wait for a good partner? எதுவரை என்னுடைய பொருளாதார பிரச்சனைகளிலே என்னுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று எதுவரை நீங்கள் கேள்வியோடு இந்த இடத்திலே இருக்கலாம். For how long shall I wait for my financial status to be changed? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், எதுவரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும், எதுவரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும் என்று கேள்வியோடு நீங்கள் ஒரு சிலர் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். So you might be seated in this place waiting for until how long shall I wait for my things to be fulfilled, O God? இந்த இடத்திலே சங்கீதக்காரனும் அதே கேள்வியோடு தான் இருக்கின்றார். Even in this chapter, the psalmist is with the same question. இந்த இடத்திலே அவர்கள் 4 கேள்விகளை அங்கே கேட்கின்றார்கள். Here we can see that he is asking 4 questions. அந்த கேள்விகளுக்கு தான் நாங்கள் இன்றைய நாளிலே பதிலை பார்க்க For போன்றோம். that 4 questions, we are going to see the answers. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட கேள்விகளோடு நீங்கள் இந்த இடத்திலே இருப்பீர்களானால் இன்றைய நாளிலும் ஆவியானவர் உங்களோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். If in case you are seated in this place with that kind of a question, the Spirit of God going to reveal you the answer today. நீங்கள் அங்கே பார்ப்பீர்களானால் முதலாவது கேள்வியை கேட்கின்றார், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? The first question what the psalmist is asking is, how long, O Lord, will you forget me forever? பாருங்கள், சில நேரத்தில் நாங்கள் காத்திருக்கிறது தாமதமாகிற பொழுது நாங்களும் எங்களை அறியாமலே மாமிச பிரகாரமாக நாங்கள் கேட்கின்றோம், ஆண்டவரே எதுவரைக்கும் ஆண்டவரே நான் என்னை மறந்திருப்பீர்? So even in the same way with our flesh, when we're waiting for things from the Lord, we do tend to ask God, how long, O Lord, shall I wait for you? எங்களை அறியாமலே அந்த கேள்வி நமக்குள்ளாக உருவாகிறது. Without our knowledge, we do ask such question to Lord. அதே போலதான் இந்த தாவீதும் இந்த இடத்திலே அவர் கேட்கின்றார் ஆண்டவரை பார்த்து. In the same way, the King David is asking, looking into the Lord. கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? He's asking, how long, O Lord, will you forget me forever? இரண்டாவது கேள்வி அங்கே கேட்கின்றார், What is the second question he asks you there? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? How long will you hide your face from me? அப்ப எதுவரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும்? How long shall we wait for? எதுவரைக்கும் நீர் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? How long will you hide your face from me? கேட்டுவிட்டு அடுத்தபடியாக கேட்கின்றார், And he's asking the next thing is, எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? how long must I wrestle with my thoughts? அவருடைய ஆத்துமாவிலே அநேக கேள்விகளோடு இருக்கின்றார். He is having a lot of questions in his soul. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், எதுவரைக்கும் நான் என் ஆத்துமாவிலே நான் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன், கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று கேட்கின்றார். And looking unto the Lord, he's asking, how long shall I wrestle unto my thoughts, O Lord? எதுவரைக்கும் நான் யோசித்துக் கொண்டிருப்பேன்? How long shall I keep thinking? இன்றைக்கு நம்முடைய ஒரு சில பேருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் இந்த கேள்விகளோடு காணப்படலாம். Even many of our lives, we have the same kind of a question. இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். Today God is speaking unto us. அது மாத்திரமல்ல, அவர் இன்னும் ஒரு கேள்வியை கேட்கின்றார் அங்கே, Not only that, James asked one more எதுவரைக்கும் என் question. சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? How long will my enemy triumph over me? இன்றைக்கு சத்துரு நம்மை வீழ்த்துவதற்கு தான் இன்றைக்கு பலவிதமான போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே போட்டுக் கொண்டிருப்பான். The enemy is bringing a lot of problems in our life to make us fall down. ஆகவே நாங்கள் இந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் காண போன்றோம். So we're going to find the answer for these kind of questions. இந்த சங்கீதத்திலே அதுக்குரிய பதில்கள் காணப்படுகின்றது. In this same psalm, we have kind of an answer for this kind of முதலாவது questions. கேள்விக்கு நாங்கள் பார்ப்போம், For the first question, we're going to say, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? how long, O Lord, will you forget me forever? அப்ப கர்த்தர் எப்பொழுது எங்களை மறப்பார்? When do God forget us? இன்றைக்கு கர்த்தர் நம்மை மறப்பதற்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்க வேண்டும். There should be one kind of reason why God is forgetting us. அப்ப எதுவரைக்கும் கர்த்தர் எங்களை மறந்திருப்பார்? Until what day or how long will God forget us? என்னோடு கூட எரேமியா புத்தகத்தின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் நாங்கள் 38-39 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். Turn along with me, Jeremiah chapter 23 verse 38 to 39. எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? அதுதான் கேள்வி. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். So the question we're going to find answer is, for how long, Lord, shall I
will you forget me forever? அப்ப கர்த்தர் எப்பொழுது நம்மை மறப்பாராம்? When do God forget us? நாங்கள் வாசிப்போம். Let's read this together. நீங்களோவெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே. ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு. Jeremiah chapter 23 verse 38 to 39 says, although you claim this is the oracle of the Lord, this is what the Lord says, you use the words, this is the oracle of the Lord, even though I told you that you must not claim this is the oracle of the Lord. Therefore, I will surely forget you and cast you out of my presence, although with the city I gave to you and your fathers. இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போனார்கள். The people of Israel forget the word of the Lord. இன்றைக்கு தேவன் தான் நமக்கு வார்த்தையாக இருக்கின்றார். Today the Lord is our word. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். That is what we can able to see in John chapter 1 verse 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனால் இருந்தது, தேவனாய் இருந்தது. John chapter 1 verse 1 says, in the beginning there was word, and the word was with God, and the word was God. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனையே மறந்து போகிறார்கள். So what we can see, the people of Israel forgetting God. அப்பொழுது முதலாவது கேள்வியை பாருங்கள், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? And the first question what we can see is, how long, O Lord, will you forget me? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாங்கள் கர்த்தரை மறந்து விடுகிறோம். Many at times in our lives we do forget God. அவர்களை பார்த்து தான் கர்த்தர் இந்த கால வேளையிலும் இடைப்படுகிறார். Looking unto those kind of people, God is intervening among you. அவரையே மறந்து போனார்கள். They forget God. அவருடைய வார்த்தையை மறந்து They போனார்கள். forget the word. வார்த்தையை கர்த்தர் மறந்தால் அவர் நான் உன்னை மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். What the Lord says is, if you forget the word, I will forget you. என்னவாம்? நீங்களோவெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே. எது பாரமாம்? கர்த்தருடைய வார்த்தை பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள். இது கர்த்தரால் வந்த பாரம் என்று சொல்லாதிருங்கள். உங்களுக்கு வருகிற வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள் கர்த்தரால் வந்ததென்று சொல்லாதிருங்கள். What the Lord says in Jeremiah is, do not say that this is the burden from the Lord. God's word shall not be a burden in our life. நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே. You are saying that is the burden of the Lord. ஆதலால் இது நான் உங்களை மறக்கவே மறந்தேன். So here I am forgetting you forever. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Mighty children of God. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதுவரைக்கும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தருக்காக அவரை நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் நேசித்து நடக்கின்ற பொழுது கர்த்தர் எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கின்றார். Mighty children of God, as long as we walk along with God and with the love and with all the love and affection, He is able to not forget us. ஓசியா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். When we read the book of Hosea, the prophet of Hosea, 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்னவாம்? என் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். Hosea chapter 4 verse 6 says, my people are destroyed from lack of knowledge. அவர் சொல்லிவிட்டு, நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். Saying that my people are destroyed from the lack, he says, next one he says, because you have rejected the knowledge, I also reject you as my priest. Because you have ignored the law of the God, I will also ignore your children. அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் முடிவு பரியந்தம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோடு நம்முடைய உறவு நெருக்கமாய் இருக்க வேண்டும். So what we should do after we get to receive the salvation, until the end, we should be faithful to God. கர்த்தரை மறந்து விட்டு போய்விடக் கூடாது. We shall not forget the Lord. இன்றைக்கு ஒரு சில நேரங்களிலே பார்க்கின்ற ஒரு சில காரியங்கள் நமக்கு கிடைக்காத நிமித்தமாக சில நேரம் இந்த ஆண்டவரை தொழுது பிரயோஜனம் இல்லை என்று விட்டு பின்மாற்றமாய் போகிறவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். There are many people in these days, they go backsliding because God is not doing much things in our life. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தரை மறவாதபடி எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் அவரையே நோக்கி பார்த்து அவரை இறுக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். Mighty children of God, at every situation we should look upon the Lord and hold on to him. தாவீதுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு தெரியும், பலவிதமான நிந்தனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் தான் அவர் இந்த கேள்விகளை எழுப்புகின்றார். Even in the life of David, when you look into such circumstance, with a lot of
troubles and triumphs he was writing in this verse. அவர் இந்த சங்கீதத்தின் மூலமாகவே அதற்கு பதில்களையும் அவர் கூறுகின்றார். Also through this psalm he is also giving an answer to that. நாங்கள் அது பின்பதாக நாங்கள் பார்க்கலாம். Later part we're going to see that. அப்ப முதலாவது கேள்வி, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? The first question he is asking is, how long will you forget me, O God? நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே கர்த்தர் ஒருபொழுதும் நம்மை மறந்து போகிறது தேவன் அல்ல என்று பார்க்கின்றோம். Also in the same way we read in the scripture, our God is not the God who forgets us forever. அங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஏசாயா 49:15 வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். In Isaiah chapter 49 verse 15 we read, இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. Isaiah chapter 49 verse 15 says, can a mother forget the baby at her breast and have no compassion on the child she has born? Though she may forget, I will not forget you, that the Lord says. வேறு எந்த நிலையிலும் தேவன் நம்மை மறப்பதில்லை என்று சொல்லுகின்றார். The Lord says, I will under no circumstance I will not forget you. பாருங்கள் எப்படிப்பட்ட ஆண்டவர், எப்படிப்பட்ட அப்பா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்றார். So we can able to see what kind of a good father we have in our life. அப்ப அவர் சொல்லுகிறார், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறவேன். எப்பொழுது நீங்கள் என்னோடு ஐக்கியமாய் இருக்கிற பொழுது, நீங்கள் என்னோடு நேசித்து என்னோடு நடக்கின்ற பொழுது, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கின்ற பொழுது நான் உங்களை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். The word of the Lord says, can a mother forget the baby at her breast? But what the Lord says, when you having good fellowship, when you show the compassion, the love of God towards him, he will never forget you. ஆம் அருமையான தேவப்பிள்ளையே, நாங்கள் அதை நன்றாக அறிந்து உணர்ந்து இருக்க வேண்டும். Yes, my dear children of God, we should understand this clearly and we should know and walk along with God. நல்லதுதான். எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே நெருக்கங்கள் வருகிறது. That's true that we face a lot of tribulation in our lives. போராட்டங்கள் வருகிறது. There's a lot of problems come in our கஷ்டங்கள் life. வருகிறது. There's a lot of suffering comes in our life. நிந்தனைகள் வருகிறது. There's a lot of affliction comes in our அந்த life. நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காதபடி இன்னும் அதிகமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நெருங்கி வர வேண்டும். At that kind of a time we should not ask question to God, but we should get closer to him. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உங்களை ஒருபொழுதும் மறப்பதில்லை. What has God has promised to us is, I will not forget you. அப்ப அந்த விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை முன்னேறி செல்ல வேண்டும். So with that faith we should climb up unto God. இரண்டாவது என்ன கேள்வியை கேட்கின்றார்? What is the second question he's asking? என்ன கேள்வி? What is the question? Second question he's asking into? How long will you hide your face from me? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை மறைப்பீர்? How long will you hide your face from me? பாருங்கள், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? How long will you hide your face from me, Lord? என்னோடு கூட நீங்கள் 59வது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 59வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Turn along with me to Isaiah chapter 59. பாருங்கள், இந்த இடத்திலே அவர்கள் தீர்க்கதரிசி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார். We can able to see the prophet. கேள்வி என்னவென்றால், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை மறைப்பீர்? The question is, for how long will you hide your face? எதுவரைக்கும் அவர் தன்னுடைய முகத்தை மறைப்பாராம்? Until when he will hide your face from him? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Isaiah chapter 59 verse 1 to 4 says, surely the arm of the Lord is not too short to save, nor his ear too dull to hear. But your iniquities have separated you from your God, your sins have hidden his face from you, so that he will not hear. என்ன அவருடைய முகத்தை மறைக்கிறதாம்? What is hiding his face from you? பாவங்கள். Our sins. இன்றைக்கு பாவங்கள் என்ன செய்கிறது? தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கின்றது. So our sins are making us hiding the face of the Lord. அப்ப எப்பொழுது கர்த்தர் தமது முகத்தை நமக்கு மறைப்பாராம்? So when will the Lord hide his face upon us? நாங்கள் பாவங்களிலே இருக்கின்ற பொழுது. When we are living in the sin. பாருங்கள், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவர் எப்பொழுதுமே நம்மை நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய செவிகள் திறந்தவையாய் இருக்கின்றது. உடனே சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்னத்தை கொண்டு வருகிறது? பிரிவினையை கொண்டு வருகிறது. Surely from the verse 59 verse 1 we can able to see that the Lord's eyes upon watching upon us and his ears always attentive towards us. But the second verse says,
our iniquities, our sins are keeping away us from God. அக்கிரமங்கள் தேவனுக்கு இடையாக அங்கே பிரிவினையை கொண்டு வருகின்றது. So the iniquities bringing separation from God. உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. Your sins are making the Lord's ear not to listen to you. ஆம் அருமையான தேவ பிள்ளையே, Yes, mighty children of நம்முடைய God. பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். We have to confess our sins. இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் அங்கே தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. If we continue to live in the sin, the eyes of the Lord has been hidden from us. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 3வது வசனத்திலே, ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். எப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். இதன் நிமித்தமாக அங்கே கர்த்தருடைய முகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக மறைக்கப்படுகிறது. Followed by verse 1 and 2. In verse 3 and 4 we can see, for your hands are stained with blood, your fingers with guilt, your lips have spoken lies, and your tongue mutters wicked things. No one calls for justice, no one pleads his case with integrity. They rely on empty arguments and speak lies. They conceive trouble and give birth to evil. And this is the reason we can able to see why the face of the Lord is hidden from us. அப்ப முதலாவது கேள்வியை பாருங்கள், நாங்கள் இதுவரைக்கும் நீர் என்னை மறந்திருப்பீர். The first question we ask is, how long will you forget, O Lord? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? And secondly is, how long will you hide your face? அப்ப எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தரோடு இருக்கின்ற பொழுது, கர்த்தரோடு வாழுகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? நாம் தம்முடைய முகத்தை நமக்கு பிரகாசிக்க பண்ணுகின்றார். So when we confess our sin on a daily basis and we, Lord, ask repentance to God, God is able to reveal his face and shine upon his face upon us. மூன்றாவது கேள்வி என்ன கேள்வி? What is the third question we ask? எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? How long must I wrestle with my thoughts? எதுவரைக்கும் நான் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? How long will I wrestle with my thoughts? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்களும் நம்முடைய இருதயத்திலே நாங்கள் ஆலோசனை பண்ணி கொண்டுதான் இருக்கின்றோம். Mighty children of God, even in our thoughts, every day we do wrestle against God. இன்றைக்கு எப்படியாக இந்த காரியத்திலே நாங்கள் எப்படியாக இந்த காரியத்திலே நாங்கள் வெற்றி பெறலாம், இந்த காரியத்தை எப்படியாக நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளாக நாங்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கின்றோம். We do keep counseling among ourselves that how can we able to overcome this kind of a situation. பாரங்கள் நெருக்கின்ற பொழுது, கவலைகள் நெருக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே சஞ்சலங்கள் ஏற்படுகிறது. When the burdens and affliction comes along in our life, we always come with suffering in our heart. ஆலோசனைகள் வருகின்றது. There's a lot of counseling coming along us. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். That is why we see that we have to believe the Lord. எங்களுடைய ஆலோசனை எங்களுடைய இருதயங்களிலே சஞ்சலம் வருகின்ற பொழுது, கேள்விகள் வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். So when we face a situation like the suffering and afflictions, we have to get the counsel from God. அவரை விசுவாசித்து அவருக்குள்ளாக நாங்கள் நடக்க வேண்டும். We need to believe and have faith in him and walk along with him. அங்கே வாசிக்கின்றோம் ஏசாயா 28:16. In Isaiah chapter 28 verse 16 we read. வாசியுங்கள் எடுத்தவர்கள். Isaiah chapter 28 verse 16. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, விசுவாசிக்கிறவன் பதறான். So Isaiah chapter 28 verse 16 says, so this is what the sovereign Lord says. See, I'll lay a stone in Zion, a tested zone, a precious cornerstone for a sure foundation. The one who trusts will never be dismayed. அப்ப இதுவரைக்கும் எங்களுடைய சிந்தனையிலே, எங்களுடைய ஆத்மாவிலே சஞ்சலமும் ஆலோசனையுமாம், நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிற பொழுது அந்த ஆலோசனையின் சஞ்சலங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகிறது. Until when we wrestle with our thoughts, until we believe in our Lord, then the wrestling will go away from us. அந்த மூளைக்கல்லாகிய அந்த அஸ்திபாரத்தின் மேல் நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்? நம்முடைய சஞ்சலங்கள் தவிப்பிலே இருந்து அவர் நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கின்றார். When we rest our faith upon Jesus Christ our Lord, the precious cornerstone,
our afflictions will remove from us. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Yes, my dear children of இன்றைக்கு God. சில நேரங்களிலே எதுவரை நாங்கள் சில நேரத்திலே கேள்விகளை கேட்டு இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே வேதனைகளோடு கஷ்டத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? விசுவாசத்திலே நாங்கள் வார்த்தைகளை அரைக்க பண்ணி கர்த்தருக்குள்ளாக நாங்கள் திடன் கொண்டு நாங்கள் நிலை நிற்க வேண்டும். So when we go through certain kind of situation like affliction or suffering, we should remain in the faith of God and remain faithful to Him. அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். And He is able to lead us in our lives. அவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கின்றார். And He's always with us. அப்ப நாங்கள் அவரை விசுவாசித்து நாங்கள் நம்பிக்கையாய் நாங்கள் திடமெனதாய் இருக்கின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சஞ்சலத்தை விட்டு நம்மிடத்தில் இருந்து நீக்குகிற தேவனாக இருக்கின்றார். When we believe in God and stand in confidence, He is able to deliver us from that kind of a thoughts. உங்களுக்கு தெரியும், அங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாங்கள் பார்க்கிறோம் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். When we look into Romans chapter 8 verse, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்னவாம்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Romans chapter 8 verse 28 we read, and we know that in all things God works for the good of those who love Him. தேவனிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னவாம்? சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றது. So what happens to the one who love God is everything happens for good. அப்ப எந்த சஞ்சலமும் எந்த தவிப்பும் வருகிற பொழுது நாங்கள் என்னமும் கர்த்தருக்குள்ளாக நெருங்கி வந்து அவரின் மேல் அன்பு கூறுகின்ற பொழுது நிச்சயமாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் விசுவாசத்திலே நம்பிக்கையிலே நாங்கள் முன் செல்ல வேண்டும். So through every afflictions and through every suffering, when we walk along with God in faith, and it says we come across everything which is good for us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக 4வது அங்கே கேள்வியை அங்கே எழுப்புகிறார். எதுவரை சத்துரு நமது மேல் தன் கையை உயர்த்துவான்? And fourth question what the psalmist is asking is, how long will my enemy triumph over me? முதலாவது கேள்வி என்ன? What is the first question? என்னத்தை தாவீது கேட்கின்றார்? What is the first question David asked? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? How long will you forget me forever? இரண்டாவது கேள்வி என்ன? What is the second question? உம்முடைய முகத்தை எனக்கு How long will you hide your face from me? மூன்றாவது, எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே சஞ்சலமும் ஆலோசனையும்? How long will I wrestle with my thoughts? நாலாவது கேள்வி தாவீது கேட்கின்றார், எதுவரை சத்துரு நமது மேல் தன் கையை உயர்த்துவான்? The fourth thing he's asking is, how long will my enemy triumph over me? எப்பொழுது சத்துரு அவனுடைய கையை நம்மேல் உயர்த்துவான்? When will the enemy raise his hand over us? சொல்லுங்க பாப்போம். Answer this question please. எப்பொழுது சத்துரு அவனுடைய கையை நம்மேல் உயர்த்துவான்? When do the enemy raise his hand over us? 1 யோவான் நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Let's turn our Bibles to 1 John chapter 5 verse 18. John chapter 5 verse 18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். We know that anyone born of God does not continue to sin. The one who was born of God keeps him safe, and the evil one cannot harm him. நாங்கள் பாவத்திலே இருக்கின்ற பொழுது என்னவாம்? சத்துரு நம்மை மேற்கொள்ளுகின்றான். So when we live in sin, what happens is the enemy overtake us. ஆகவே தான் நாங்கள் பாவத்திலே இருந்து வெளிவர வேண்டும். So that is the reason we should come ஒரே out of sin. பாவத்தை நாங்கள் திரும்பவும் செய்து கொண்டிருந்தால் சத்துரு நம்மை மேற்கொள்ளுகிறான். Every time when we do continue to sin, the enemy overtakes us. அப்ப எப்பொழுது சத்துரு கையை நம்மேலே உயர்த்துவானாம்? When will the enemy raise his hand upon us? நாங்கள் பாவத்திலே இருக்கின்ற பொழுது, When we live in sin. பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது. When we continue to live in sin. ஆகவேதான் இந்த இடத்திலே யோவான் சொல்கிறார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். So this is what John says in this chapter. Anyone who born of God shall not continue to sin. ஏனென்றால் அவன் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். Because the one who born of God பாவத்திலே இருந்து தன்னை காத்துக் கொள்ளுகின்றான். he keeps him away from sin. பாவம் தன்னை வந்து விடாதபடி அவன் காத்துக் கொள்ளுகின்றான். He is protecting himself that sin shall not come along with him. அப்பொழுது நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற பொழுது யார் நம்மை தொடானாம்? பொல்லாங்கன்
நம்மை தொடான். So when we remain in God, the enemy shall not touch us. அப்ப அவன் பொல்லாங்கன் நமக்கு மேலாக கையை அவன் உயர்த்த முடியாத காரணம் என்ன? நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கின்ற பொழுது. What is the main reason the enemy shall not touch us? Because we remain in God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Mighty children of God. இன்றைக்கு நாங்கள் எதுவரை சத்துரு நம்மேல் தன் கையை உயர்த்துவானாம், நாங்கள் பாவத்திலே இருந்து வெளிவரும் வரை அவன் தன்னுடைய கரத்தை நம்மிலே உயர்த்தி கொண்டு இருப்பான். Mighty children of God, until when the enemy shall raise his hand over us, until we remain in sin. எதுவரைக்கும் என்று நாங்கள் கேள்விகள் கேட்கின்றோம். So we've been asking questions for how long, O Lord? இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு பாருங்கள், நமக்கு பலவிதமான போராட்டங்கள் சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. Even in our spiritual life, there's a lot of troubles we're facing across. இல்லையாமா? Yes or no? அப்ப நாங்கள் கர்த்தருக்குள்ளாக தொடர்ந்து விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். வேதமே தெளிவா சொல்லுகிறது. So we have to remain faithful in the Lord. Even the word of God clearly says this to us. அங்கே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுது சொல்லுகிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி வந்த ஜனங்களை, விசுவாசிகளை, பரிசுத்தவான்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. In 1 Corinthians chapter 10 verse 13, Apostle Paul says to the saints who followed him, no temptation has seized you except what is common to man. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை, இன்றைக்கு எல்லாருக்குமே சோதனை வந்து கொண்டுதான் இருக்கிறது. A temptation which come along with man, for every man face temptations. அவர் சொல்லிவிட்டு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். After saying so, he said, God is faithful. அப்ப தேவன் எப்பொழுதும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God is always faithful. இன்றைக்கு மனுஷர்கள் தான் உண்மையற்று போகிறார்கள். Today the human beings are not the faithful ones. ஆனால் அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார். But he is always faithful. அவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். In the later ஹalleluya. part he says, he will not let you be tempted beyond what you can bear, but when you are tempted, he will also provide a way out so that you can able to stand up under it. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற பொழுது நமக்கு உபத்திரவம் இருக்கின்றது. So one thing we should know and identify, as long as we live in the world, there's always trouble in our lives. போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். There's always problems in our lives. ஈவன் தாவீதுடைய வாழ்க்கையிலும் அவரும் ஆண்டவருக்குள்ளாக வருகிற பொழுது போராட்டங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருந்தார். So this is what we can able to see in the life of David. As long as he's walking towards God, he's always facing problems. அவருடைய உள்ளத்திலேயும் நமக்கு ஏற்படுகிற கேள்விகள் அவருடைய உள்ளத்திலேயும் எழும்பினது. Even in his thoughts, the question which we have, he had the exact same questions in his thoughts. ஆனால் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான அவர் என்ன செய்கிறார்? போக்கையும் நமக்கு உண்டாக்குகின்றார். But what the Lord says is, he will not let you to be tempted, but he also give you the way that he can able to escape from the temptation. அதுதான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர். எனக்கு பிள்ளைகளே, that is the Lord for you and me worshiping today now. இன்றைக்கு நாங்கள் அவரை உறுதியாய் பற்றி பிடிக்க So வேண்டும். let us hold on to him tight. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிற பொழுதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நீங்கள் கர்த்தருக்குள்ளாக திடன் கொள்ள வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார்? அந்த சோதனையிலே இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியையும் அவர் உண்டாக்குவார். So even when we face the trials and tribulation in life, let us remain faithful to God. Let us hold on tight to his hope, and God will deliver us from this problem. தாவீதுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் கர்த்தர் செய்தார். Even in the life of David, this is what God does. அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் கூட இருக்கின்றார். Same way God can able to do things in our lives too. ஆகவே சோதனைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். Please do not worry looking into the கர்த்தரை problems. பார்த்து கேள்விகள் கேட்காதீர்கள். Do not ask question against God. ஏன் எதுவரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும், எதுவரைக்கும் நான் இந்த வருத்தத்திலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேள்விகள் கேட்காதபடி மாறாக நாங்கள் விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த சோதனையிலே இருந்து நம்மை விடுதலை ஆக்கி அவர் தொடர்ந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். Let us not keep asking questions to God saying that how long, Lord, rather, but we should remain faithful to God, believe in him, and God is able to deliver us from that. இதை நன்றாக தாவீது அறிந்து வைத்திருக்கின்றார். David knows very well about this. நமது கால் சறுக்குகிறது என்று நினைவரும் நேரத்திலே அங்கே அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். The Bible scripture says when we fall down, we know that his grace is upon us, that he can escape. உலக பிரகாரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது சில நேரத்திலே நம்முடைய கால்கள் சறுக்குகின்றது. As we live along with the world, sometimes we tend to stumble and fall down.
நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அதரியமான ஒரு நிலை ஏற்படுகின்றது. There is uncertainty comes in our life. சங்கீதக்காரன் 94 சங்கீதத்திலே வாசிக்கின்றோம், என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. In Psalm chapter 94 18 it says, when I said my foot is slipping, your love, O Lord, you supported me. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளை, இந்த மதிய வேளையிலும் உங்களுடைய கால்கள் சறுக்குகிறதா? My dear children of God, even in this morning I want to ask a question to you. Is your foot slipping from you? மறந்து விடாதீர்கள், கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்துகிறது. Please do not forget the grace of God hold on to you and leads you. கர்த்தரிலே தொடர்ந்து விசுவாசம் வையுங்கள். Continue to believe in the Lord. தாவீது இதை தன்னை நன்றாக தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து வைத்திருந்தார். David knows very well about this in his life. ஆகவேதான் என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லுகிற பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கி மட்டுமாய் உங்களை நடத்தி வந்திருக்கிறது. And that is why David says in the Psalm 94 verse 18, my foot is slipping, your love, O Lord, supported me forever. நினைத்து பாருங்கள் எவ்வளவு கர்த்தருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருந்திருக்கிறது என்று. Just imagine, think about how much the grace and the love of God surrounded your life. பின்னான வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், எவ்வளவு பாடுகளுக்குள்ளாய் போகிற பொழுது யாருடைய கிருபை உங்களோடு இருந்தபடினால் இம்மட்டுமாய் கர்த்தர் இந்த இடத்திலே உங்களை வைத்திருக்கின்றார், தாங்கி நடத்தி வந்திருக்கின்றார். Look back the days of the life which you come past from, so you can able to see how much God has been gracious in your life. He brought you so forth. ஆகவே கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்காதபடி நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னுமாய் நிலைத்து நிற்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ணிவிட்டு பரிசுத்தமாய் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Let us not ask questions to God for how long, but rather we remain faithful to God and let us live increasing in our faith and be faithful to God. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. In the next verse he says, when anxiety was great within me, your consolation brought joy to my soul. எனக்கு மிகவும் பிடித்தமான வசனங்கள். It is a wonderful verse which I like very much. உள்ளத்திலே விசாரங்கள் அநேக கேள்விகள் எழும்புகிற பொழுது என்னவாம், அவருடைய ஆறுதல் உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறது. It says, when the anxiety was great within me, your consolation brought joy to my soul. நேரங்களிலே நாங்கள் நம்பி இருக்கிறவர்கள் நம்மை ஆறுதல் படுத்த முடியாமல் இருக்கலாம். Certain times the one who trust in the human beings, they cannot able to comfort us. ஆனால் நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் எப்பொழுதும் நம்மை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அந்த சோதனையிலே இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான அந்த வழியையும் அவர் நமக்கு உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of God, when we look upon the Lord, He is able to deliver us from the situation what we go through, and we able to comfort us and counsel us all the way. ஆகவே நாங்கள் ஒருபொழுதும் கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்காதபடி எதுவரைக்கும் என்று கேள்வி கேட்காதபடி மாறாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், அவரை நோக்கி பார்த்து விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்தும் கர்த்தருக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். So let us not keep asking question for how long, Lord. Rather we will remain faithful and walk in faith towards God. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றார். He's always with us. அங்கே பேதுரு எழுதின நிருபத்திலே நாங்கள் 1வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். பேதுரு 1வது அதிகாரம் 6-7வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால் அவர் சொல்லுகிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் எனவாம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். Amen. 1 Peter chapter 1 verse 6 and 7 says like this, in this you greatly rejoice, though now for a little while you may have had to suffer grief in all kinds of trials. These have come so that your faith of greater work than gold, which perishes even though refined by fire, may be provided genuine and may result in praise, glory and honor when Jesus Christ is revealed. கொஞ்ச காலம்தான் நாங்கள் என்னவாம், பலவிதமான சோதனைகளினாலே நாங்கள் துக்கப்படுவோமாம். So this kind of trials is just for a shorter period of time. ஆனால் முடிவிலே புகழ்ச்சியும்
கனமும் மகிமையும் நமக்கு கிடைக்கும். எப்பொழுது அவரின் மேல் அந்த சோதனையின் மத்தியிலும் நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அவருக்குள்ளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது, அவருக்காக ஓடுகின்ற பொழுது. So this trials is for a shorter period, but the end we will receive the praise, glory and honor. But why? How? When we remain faithful to God and put the trust in the Lord. ஆகவேதான் நிச்சயமாக முடிவு ஒன்று, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. That's why surely it says, surely there's an end, your hope shall not be cut off. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நமக்கு முடிவு ஒன்று, அந்த நம்பிக்கை என்னவாம், வீண் போகாது. Mighty children of God, surely there is an end and your hope shall not be cut off. அந்த நம்பிக்கை இழந்து அவன் ஐதரியப்பட்டு இருக்கின்றான் சங்கீதக்காரன். So that psalmist is know very well and he identified this faith in himself. அவர் ஆகவேதான் அந்த கேள்விகளை கேட்கிறார். And that is the reason he's asking this kind of questions to God. பாருங்கள், இது முதல் 2 வசனங்களிலேயும் நாங்கள் இந்த கேள்விகளை நாங்கள் பார்த்தோம். In the first 2 verses we saw the questions. இப்பொழுது அவர் 3வது 4வது வசனத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்கின்றார். And in the verse 3 and 4 he is looking upon to the Lord. கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் ஜெபம் பண்ணுகின்றார். Looking upon to the Lord he prays. கர்த்தரை நோக்கி கேட்ட கேள்விகளுக்கு இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்து அங்கே ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். In 1 and 2 he is asking question to God, but in verse 3 and 4 he is looking upon to the Lord and praying and asking answer to the God. எப்படியாக ஜெபிக்கின்றார்? How does he pray? என் தேவனாகிய கர்த்தாவே, 13ஆம் சங்கீதம் 3வது வசனம். Psalm chapter 13 verse 3. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். Verse 3 it reads like this. Look on me and answer, O Lord my God, give light to my eyes, or I will sleep in death. 4வது வசனம். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். Verse 4 to read like this. My enemy will say, I have overcome him, and my foes will rejoice when I fall. ஐதரியப்பட்டு இருக்கின்றார் சங்கீதக்காரன் இந்த இடத்திலே. And we can see that he has been shaken in this place. நம்பிக்கை இழந்து இருக்கின்றார். He lost his hope. அப்பொழுதுதான் இந்த மேலே 2 கேள்விகளையும் கேட்கின்றார். And that's the day he is asking furthermore questions. சில நேரங்களிலே நாங்களும் மாமிச பிரகாரமாக இருக்கிற பொழுது எங்களை அறியாமலே நாங்களும் இப்படிப்பட்ட கேள்விகளை ஐதரியப்பட்டு கலங்கி போய் நாங்கள் தவிக்கிற நேரங்கள் வருகிறது. Even at that, in our midst of our life, in our daily life, we will be shaken with uncertainty. We do ask 10 to questions. அதைத்தான் இந்த இடத்திலே தாவீதுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் காணுகின்றோம். This is what we can able to see in the life of David. ஒரு மிகுந்த ஆபத்தான நிலையிலே அவர் சிக்கி தவிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. Here in this situation he was trapped in a dangerous situation. ஆனதால் தான் அவர் அந்த 4 கேள்விகளையும் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார். And this kind of 4 questions he looking on board to the Lord and asking. அருமையான தேவ பிள்ளைகளே, Mighty children of God. உடனே அவர் அந்த கேள்வியோடு நின்று விடவில்லை. He did not stop with the question. ஊக்கமாக அவர் ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். We can see that how earnestly he is praying unto the Lord. இன்றைக்கு நாங்கள் கேள்விகளை கேட்காதபடி நாங்கள் ஊக்கமாக நம்முடைய காரியங்களை குறித்து கர்த்தருடைய பாதையிலே தொடர்ந்து பாதத்திலே நாங்கள் தொடர்ந்து கேட்கின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக அதுக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் ஏற்ற வேளையிலே கர்த்தர் நமக்கு தருவார். In the same way how David prayed earnestly to God, let us not ask question, let us earnestly pray unto God, and God is able to answer our prayers. நிச்சயமாக அவர் நம்முடைய வேண்டுதலுக்கு அவருடைய செவி திறந்தனவையா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். And we also see that surely his ears are open for our prayers. சில நேரங்களிலே எங்களை அறியாமலே எங்களுடைய வியாதிகள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது நாங்கள் எங்களை அறியாமலேயே நாங்கள் என்ன செய்கின்றோம், கேள்விகள் மனிதனுடைய உள்ளத்திலே எழும்புகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. In our lives, when we go across certain uncertainty, when we come across some trials or sickness, we without our knowledge we do ask 10 questions to God. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, Yes, so for my dear children of God, இந்த வேளையிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கின்றார். in this morning God is with each and every one of us. நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே கேள்விகளை கேட்காதபடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us not ask questions to God, but look upon the Lord. எப்படிப்பட்ட சோதனைகளாக கூடாக நீங்கள் கடந்து சென்றாலும் அந்த சோதனை ஒரு கொஞ்ச காலம்தான். You may go across any kind of a trial, but that trial is only for a short period of time. நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய மகிமையை நாங்கள் காண்போம். While we wait in the faith of God, God will able to deliver us. இன்றைக்கு வியாதி வருகிற பொழுது நாங்கள் இன்னுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் நெருங்கி வருவோம். When we come in midst of
sickness, let us get closer to God. பொருளாதார நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் இன்னுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் நெருக்கி வருவோம். When we come across financial problems, let us come closer to God. அல்லது போனால் ஒரு கடுமையான ஒரு பிரச்சனைகளுக்கு கூடாக நீங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது இன்னுமாய் நாங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிப்போம். Or else if you're going through some great problems, let us start searching and seeking God more and more. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். He is the Lord who is always with us and lead us. ஆகவே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். Let us remain faithful and keep praying unto the Lord. சங்கீதக்காரன் உடனேயே தன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து அந்த பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். We can see the psalmist, he is calling upon the God immediately in this என் prayer. தேவனாகிய கர்த்தாவே என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். Look on me and answer, O Lord my God. நம்மை நோக்கி பார்க்கின்ற கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. We have each and every one of us are a God who will look upon us. ஆகவே உண்மையாய் நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கின்றார். When you look unto God with your true faithfulness and belief, He is able to help you and answer your prayers. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Yes, mighty children of God. இன்றைக்கு நாங்கள் அவரையே நாங்கள் நோக்கி பார்ப்போம். Let us look upon Him. நாங்கள் நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, அங்கே 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால் நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். சங்கீதக்காரன் கர்த்தரின் மேலே அந்த நம்பிக்கையை வைக்கின்றார். Not only looking unto the Lord, but we should trust in the Lord and the unfailing love of God. ஆகவே தான் சொல்லுகிறார், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். The verse 5 reads like this, but I trust in your unfailing love, my heart rejoices in your salvation. இன்றைக்கு நாங்கள் நம்பிக்கையாய் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இருக்க வேண்டும். We should remain faithful and have hope in the Lord. சங்கீதக்காரன் அந்த நம்பிக்கையை அவர் அறிந்து வைத்திருந்தார். And the psalmist, he know this trust in the உம்முடைய Lord. கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் என்னவாம் களிகூரும். I trust in your unfailing love and my heart rejoices in your salvation. அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of நாங்கள் God, கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்க வைக்க நம்முடைய இருதயம் களிகூறி கொண்டிருக்கும். as we trust and put our hope in the Lord more and more, our heart will keep rejoicing. மாறாக நாங்கள் கேள்வி கேட்காதபடி நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் இன்னுமாய் வளர்ந்துள்ளவராய் காணப்படுவோம். More than asking questions, we will grow more and more in faith of God. ஆகவே அந்த விசுவாசத்தின் விளைவாகத்தான் அங்கே 6வது வசனத்தை அவர் சொல்லுகிறார். Because of his faith, we can able to read that in what he wrote in verse 6. அவர்தான் கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்கின்றார். He is the one asking question unto the Lord. அவர்தான் அந்த கேள்விகளுக்கும் இந்த அவருடைய சங்கீதத்தின் மூலமாக பதிலையும் கொடுக்கின்றார். And we can able to also see through his question, he is also answering in verse 3 and 4. கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்றார். And he's looking unto Lord, he is praying. கர்த்தரின் மேல் நம்பிக்கையை வைக்கின்றார். And he's putting his hope on God. அந்த நம்பிக்கையின் விளைவாக அவர் என்ன செய்கிறாராம்? And because of his faith, what is he doing there? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். I will sing to the Lord, for he has been good to me. பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ நன்மைகள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருப்பார். Even in our lives, God has done so many great good things. ஆனால் ஒரு காரியம் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அது தாக்கப்பட்டு விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? கேள்விகளோடு காணப்படுவோம். கர்த்தர் செய்த நன்மைகள், மற்ற நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து போய் விடுவோம். அந்த கேள்வியோடு நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். God has done so many great things in our life, but when we come across one certain thing which is not good for us, we do tend to ask questions to God, forgetting all the good things what he has done in our life. சங்கீதக்காரனும் அதை கேட்டார். Even the psalmist asked the same question. ஆனால் பின்பு கிறிஸ்து இயேசுவை நன்றாய் ருசித்து பார்த்த பின்பு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். But in the later part, he is singing unto the Lord, because he's tasted the Lord is good, for he has been good to me. இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய பிதாவை, நம்முடைய ஆண்டவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த புத்திய சுயாரத்தையே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Even today, God has given us the privilege that we can able to call the Heavenly Father as Abba the Father. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பேனோ. The Lord says, can a mother forget the child? Even though she forgets the child, I will never forget you. ஆகவே அருமையான சகோதரனே சகோதரியே, Yes, my dear brothers and sisters. இந்த காலை வேளையிலும் நீங்கள் என்னென்ன பாதைகளுக்கூடாக போகிறீர்களோ கர்த்தர் அறிவார். Whatever situation you're going through today, God knows very well. என்னென்ன சோதனைகளுக்கூடாக நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை அறிவார். Whatever troubles and tribulations you're going through, God knows very well. ஆகவே கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்காதபடி கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். Let us not look upon Lord and ask questions, but seek him and pray unto him. அவரின் மேலே நாங்கள் நம்பிக்கை வைப்போம். Let us put our trust upon him.
அவர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லி கர்த்தரை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். Let us be a witness to God for what good things He has done in life and praise His name. ஏனென்றால் அவர் தம்முடைய எல்லாரையும் அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். Reason because He is the Lord who loves each and every one of us. ஆகவேதான் அவர் இன்னுமாய் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை பொழிச்சு That is the one He is பொழிந்தருளுகிறார். even today He is pouring out rain for evil and the good people. அப்ப இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Shall we in this morning look upon the Lord for the moment? நீங்கள் எல்லா சோதனைகள் உங்களுடைய பாரங்கள் கவலைகளையும் நீங்கள் கர்த்தர் மேலே இறக்கி வைத்துவிட்டு அவரின் மேல் நம்பிக்கை வைத்து உங்களுடைய சோதனைக்கு மேலாக அந்த திராணிக்கக்கூடிய அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கின்றார். Shall we put our trust and hope in the Lord so that He can able to give us the strength to overcome all the trials and tribulations which come across our life? அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். That is the kind of a Lord who trusts us. அவர் எங்களை ஒருபொழுதும் மறக்கிறவர் அல்ல. He will never forget us. ஆகவே நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம். So let us look upon Him. ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? So shall we close our eyes and look upon the Lord? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Mighty children of God, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர், எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேலே தன்னை உயர்த்துவான். even this morning, looking unto the Lord, we can say that, Lord, how long will you forget me forever? How long will you hide your face? How long must it wrestle my thoughts? And how long will my enemy triumph over me? அருமையான தேவ பிள்ளையே, Mighty children of God, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கின்றார். even in this morning, we know our God is a good God who loves us. சங்கீதக்காரன் கேள்வி கேட்டதும் ஆனாலும் உடனடியாக கர்த்தர் எனக்கு பதில் தருவார் என்று அவர் விசுவாசித்து கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறதை நாங்கள் காணலாம். Even though the psalmist is asking question unto God, but with a faith what he had, he is looking on to Him and praying that God will answer my prayers. ஆகவே இந்த காலை வேளையிலும் நீங்கள் என்னென்ன பாரங்களோடு கவலைகளோடு வேதனைகளோடு கண்ணீரோடு இந்த இடத்திலே நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். You might be this morning with a kind of a tearful or a worse situation in your life. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். Mighty children of God, let us look upon the face of God. அவரை நோக்கி பாருங்கள். Let's look upon Him. தேவன் நம்மை ஒருபொழுதும் மறந்து போய் விடுகிற தேவன் அல்ல. Our God is not the God who forget us. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார நெருக்கங்கள் வருகின்ற பொழுது, Even in our lives when we face financial situations, நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வருகின்ற பொழுது, when we face sickness, கடுமையான பிரச்சனைகளுக்கூடாக நாங்கள் கடந்து செல்கின்ற பொழுது, when we go across great problems, நாங்கள் உறுதியாய் கர்த்தரை நின்று நோக்கி பார்ப்போம். let us remain steadfast with the grace of God. சங்கீதக்காரனும் அதைத்தான் செய்தார். That is what the psalmist does. ஆண்டவரே என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் என்று அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றார். He says, Lord, looking upon to God, Lord, hear my prayer, he says. நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும் என்று ஜெபிக்கிறார். And he says, Lord, give light to my eyes so I will not sleep in death. ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் Yes, ஆண்டவரே. my Lord, I commit myself in this morning unto இந்த you, Lord. நாளிலும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் Oh, I ஆண்டவரே. submit each and every one into your precious hands. சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே களி கூறாதபடி ஆண்டவரே நீர் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே எங்கள் மூலமாய் இனுமாய் நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Yes, Lord, let not the enemy triumph over us. May your name shall be glorified through us, O God. உம்முடைய கிருபையின் மேலே என் நம்பிக்கையை வைக்கின்றேன் ஆண்டவரே. Lord, I put my trust upon your grace, O God. ஹalleluya, Thank you, ஸ்தோத்திரம் Jesus. ஆண்டவரே. ஒரு விசை நாங்கள் யாவருமாக எழுந்து நிற்போமா? Shall we all rise upon our feet for a moment? இன்றைக்கு அந்த விடுதலை தருகிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Shall we look upon the Lord who can deliver us? அந்த நம்பிக்கையை கர்த்தர் மேலே நாங்கள் வைப்போமா? Oh, shall we put our trust upon the Lord? இன்றைக்கு இவ்வளவு நேரம் நாங்கள் யாரின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? For so long, who we trusted so long? யாரை நோக்கி பார்த்தோம்? Who did we look upon to? இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள் அருமையான தேவ பிள்ளையே. Mighty children of God, today let us start looking upon the Lord. சங்கீதக்காரன் மற்றவர்களை நம்பி அவர் வாழவில்லை. The psalmist did not trust in others. கர்த்தரை நோக்கி பார்த்தார். He looked upon the Lord. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். The Lord given is the deliverance in his life. கர்த்தர் நன்மை செய்தபடியினாலே அங்கே அவரை பாடுகிறார். Because Lord has done good things in his life. இன்னைக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? Shall we all submit our body, soul and spirit unto the Lord? இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும்
நான் உம்மையே நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே. Oh, let us submit ourselves and say, the Lord, I will look upon you alone, O God. நீர்தான் எனக்கு கேடகம் ஆண்டவரே. Lord, you are my refuge. நீர்தான் எனக்கு தஞ்சம் ஆண்டவரே. Oh, you are my refuge, O God. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சோதனை வந்தாலும் அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய பலனை நீர் எனக்கு தருகிறதற்காக நன்றி சுவாமி. Lord, even though I walk through trials and tribulations, thank you that you given the strength that I can stand in the presence of God. இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிப்போமா? Oh, shall we all submit in His Lord presence? Jesus, ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் Thank you, Lord. நாங்கள் வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் இந்த நாளிலும். Oh, thank you, Jesus. Thank you, Lord. Let us open our mouth and submit to God. Thank you, Lord Jesus. Thank you, Lord. Praise you. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Lord. Praise you. Thank you, நன்றி Lord. சுவாமி. Thank you, Lord Jesus. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். எல்லாருமாய் ஜெபத்தோடு பாடுவோமா? ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். எல்லாருமாய் நம்மை அர்ப்பணித்த வண்ணமாய் பாடுவோம். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம், என்னிதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும் இதயம் வாசம் செய்யும். அப்பா அப்பாவும் திரு சித்தம் அன்றாட உணவை என் அன்றாட உணவை நான் தப்பாமல் உண்பாலும் தினம் எப்போல் அமர்ந்திருப்பேன். எல்லாருமாய் கரங்கள் உயர்த்தி அப்பா திரு சித்தம் சொல்லுங்கள். என் அன்றாட உணவை சித்தம் தான் என்னுடைய அன்றாட உணவாக இருக்கணும் என்று சொல்லுங்கள். நான் தப்பாமல் எப்போதும் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பேன். எப்போது அமர்ந்திருப்பேன். அப்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா? இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே, கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போராடி முந்தன் இஷ்டம் போல் படைந்திடு. என்னை என்னால் நடத்திடுவேன். ஆமென். உங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து உம் கரத்தில் Thank you, Lord. உந்தல் இஷ்டம் போல் வாழ்ந்திடுவேன். என்னை என்னாலும் நடத்திடுவே. கர்த்தாவே, எல்லாருமாய் கர்த்தாவே உம் கரத்தில் சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். எல்லாருமாய் களிமண் போலாய் ஆண்டவரே, உம்முடைய இஷ்டம் போல் என்னை நடத்திடும். இஷ்டம் போல் வாழ்ந்திடும். என்னை என்னாலும் நடத்துவே. இயேசு தேவா அர்ப்பணித்தேன், உம்மையே நான் அர்ப்பணித்தேன்.
ஏற்றுக்கொள்ளும். Yes Lord. என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளு ஏற்றிக்கொள்ளு என் இதயம் வாசம் செய்யும். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என் இயேசு வாழ்கிறார். Oh, thank you Lord Jesus, praise you. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்படியாக ஒரு விசை கரங்களை உயர்த்தி இந்த வேளையிலே ஓ நம்மை அர்ப்பணித்து இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? உம்முடைய சித்தம் போல் என்னை வணைந்திடும் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இந்த நாளிலே ஓ ஆண்டவரே, உம்முடைய சித்தம் போல் என்னை வணையும் ஆண்டவரே. ஓ உம்முடைய திருச்சித்தம் போல் என்னை நடத்தும் ஆண்டவரே. எந்த மாமிச காரியங்களும் என்னுடைய சிந்தனையிலே குழப்பாதபடி ஆண்டவரே. ஓ இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய சமாதானம், ஒரு சந்தோஷம் இந்த நாளிலே ஒவ்வொரு இதயங்களிலும் ஆழக்கடுவதாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, யாரெல்லாம் என்னென்ன போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகளோடு காணப்படுகிறார்களோ இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்மேல் நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவரே. உம்மேல் நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவரே. ஓ சத்துரு ஆண்டவரே, இந்த நாளிலே சத்துரு போடுகிற எல்லா எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை தொடுவதாக, உம்முடைய வல்லமை தொடுவதாக ஆண்டவரே. ஓ இந்த நாளிலும் ஆண்டவரே, யாரெல்லாம் என்னென்ன பிடியிலே கட்டிகளோடு காணப்படுகிறார்களோ இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை இந்த நாளிலும் விடுதலை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus, praise you. Hallelujah. ஓ நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Lord Jesus, praise you. Thank you Father. Praise. Hallelujah. Praise your holy name. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Loving God, we praise your name, God. நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை பார்த்து கேள்வி கேட்காதபடி ஆண்டவரே, Lord, we shall not looking at you ask questions. உம்மிலே நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நாங்கள் நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, help us to put our faith and trust upon you and fight a good fight, O Lord God. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர் ஆண்டவரே. Lord, you love each and every one of us, O God. விசேஷமாக இன்றைய நாளிலும் இந்த மதிய வேளை ஆண்டவரே ஆராதனையில் இணைந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன். Especially, O Lord God, I submit each and every children who took part in this service, O Lord. அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you strengthen them. தைரியப்படுத்தும்படியாய் Lord, ஜெபிக்கிறேன். give them the Lord strength. சத்துரு கொண்டு வருகிற சோதனைகளில் இருந்து மேற்கொள்ளக்கூடிய பலத்தை கட்டளையிடுவீர்களாக. Lord, give them the strength that they're able to overcome the trials which the enemy brings in the life. உம்மிலே தொடர்ந்தும் நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவரே. Let them continue to put their trust in you, Lord. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்கட்டும் ஆண்டவரே. Lord, let them, Lord, wait in patience in your நீர் presence. ஏற்ற நேரத்திலே ஏற்ற வேளையிலே நீர் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. Lord, you are the Lord who give the answer the right appointed time, O God. சங்கீதக்காரன் கேள்விகளோடு இருந்த பொழுது ஆண்டவரே நீர் அவனுக்கு பதில் கொடுத்த தேவன், உம்மில் நம்பிக்கை வைத்தவன். Lord, because the psalmist had a lot of question in his heart, but yet you answered his prayer, so he put his trust upon you, God. ஆண்டவரே, அதே போல நாங்கள் தொடர்ந்து உம்மிலே நம்பிக்கை வைக்கிறோம். Lord, in the same way we continue to put our trust in you, O Lord God. தொடர்ந்தும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you continue to bless us, O Lord. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறேன். Lord, I submit each and every children of God into your வருகிற presence. நாட்களிலே ஆண்டவரே எல்லா சோதனைகளுக்கும் ஆண்டவரை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, in the coming days, Lord, give them the strength so that they're able to, Lord, overcome all the trials in the life of God. உம்முடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்கட்டும். Lord, let them remain faithful for your word, O God. ஆண்டவர் நீ செய்த நன்மைகளை ஆண்டவரை வாயினாலே துதிக்க கர்த்தர் தாமே தொடர்ந்து Oh, let வருகிற them bring நாட்களில் கிருபை praises. செய்யுங்க ராஜா. Let them bring praises through your mouth for the goodness what you have done in the lives of God. இந்த சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless our church, O God. கர்த்தாவே உம்முடைய கரம் தொடர்ந்தும் கூட இருக்கட்டும். Lord, let your hand shall continue to be with us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus, we ask our living Father. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Shall we give praise to God? தயவு செய்து உட்காருங்கள். Please be seated.
தேங்க்யூ ஃபாஸ்டர். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? How many of you blessed today? Amen. மறுபடியும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Shall we clap our hands and give glory to God? கர்த்தர் நல்ல ஒரு சத்தியத்தை இந்த நாளில் நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். God has been gracious and helped us to listen to very good truth today. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பெத்தானியா சபையின் சார்பாக ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். Once again we welcome you all in the mighty name of our Lord Jesus Christ and also on behalf of Bethany Church of God. இந்த வேளையில் நாம் சபையின் அறிவித்தலுக்கு செவிசாய்ப்போம். We're going to listen to our church announcements. நீங்கள் அறிவித்தலை கேட்கிற தருணத்திலே உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் என்வலப்ஸ் தேவையானால் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். உதவி செய்வார்கள். While we listen to announcements, please get prepared for yourself for the offerings and tithes. If you need envelopes, please raise your hand. Our assurers will bring the envelopes unto you. வழமை போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்திலே காலை 11:30 மணி அளவில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆராதனை நடைபெறும். So as usual, we will be having our Tamil and English combined service in this hall at 11:30 a.m. every Sunday. தொடர்ந்தும் திங்கள் முதல் வெள்ளி வரை பரந்து பேசுகிற ஜெபம் லஞ்ச் டைம் ப்ரேயர் தொடர்ந்தும் திங்கள் இருந்து வெள்ளி வரை மதியம் 12 மணிலிருந்து 1 மணி வரை நடைபெறும். Our lunchtime prayer will continue to take place every Monday to Friday via Zoom at 12 p.m. to 1 p.m. Every Tuesday at 10:30 a.m. we will be having our intercessory prayer in this Bethany house. Until further notice, a Bible study and life group will not take place. As usual, every Friday at 6:45 p.m. we will be having our worship practice session. Special announcement from next week, that means from tomorrow, Monday till the Friday, we will be having our VBS, the Vacation Bible School for our children. So we kindly request all of you to please be seated after the service. So Sister Jasmine is going to announce certain things about the VBS to all of you. So next week we're going to have a LCM ministry to lead our service. As you all remember, last time when he preached, he said ask us to meditate the chapter Genesis chapter 3 to 11. So please, we kindly recommend you and encourage you to meditate and come next week Sunday. It is for everyone from children to adults, so I encourage you to meditate the verse Genesis chapter 3 to verse chapter 11. So those who celebrated your birthdays or anniversaries, please come forward for a special announcement. Today the food is being provided by Sister Mala, so you can pray for her as well.
glory of the kingdom of God. Lord, I pray that you would, Lord, take away every worries, take away every precious, Lord. I pray that you would be with him. Lord, continue to walk with him, Lord, so that he would be a great man after your own heart, oh God. Be with him. Make him a blessing to everyone. Thank you for all the blessings that you have showered upon his life. In the precious name of Jesus we pray. Amen. ஆண்டவரே, இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனு கொடுத்திருக்கிறது புதிய வருஷத்துக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய விசேஷித்த தயவுள்ள கரம் ஆண்டவரே சுயிக்கரோடு இருந்து ஆண்டவரே நீர் கரம் பிடித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கிருபைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா ஞானத்துக்கும் தயவுக்கும் ஆண்டவரே வரங்களுக்கும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் கூட இருக்கட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாவே, உடைய ஊழியக்காரன காய்கொட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஆண்டவரே சுவாமி நீர் கூட இருந்து நடத்துகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் ஒரு வயதை நீங்கள் கூட்டி கொடுத்துருக்கிறீங்க, அதை நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இதுவரையிலும் உடைய தயவுள்ள கரம் கூட இருந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரம் இன்னமும் ஆசீர்வதிக்கட்டும், இன்னமும் பயன்படுத்தட்டும், இன்னும் கிருபைகளை வரங்களை ஆண்டவரே தாராளமாய் ஏராளமாய் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அநேகருடைய கண்களிலே தயவை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ தயவை, மனுஷ தயவை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரம் கூட இருக்கட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைங்க, உதாரணமாய் வைங்க, அநேகருக்கு பிரயோஜனமாய் வைங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அனைவரும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I greet you all in the name of our Lord Jesus Christ. கொஞ்சம் கொஞ்சமாக ஹாலிடேஸ் எல்லாம் போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் வரிசையாக. So we can able to see that people are returning from the holidays. ஆமென். ஆகவே திரும்பி வந்த எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Welcome those who return back from the holidays. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இன்னும் கூட ஒரு சிலர் ஹாலிடேயில் இருக்கிறாங்க, அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். There are still certain people remaining in holidays, so let's pray for them. ஆமென். அதுக்காக அது மட்டும் இல்லை, விசேஷமாக உங்கள் மத்தியில் ஒரு ஜெப தேவையை கூட வைக்க விரும்புகிறேன். நம்முடைய கட்டிட விஷயத்துக்காக I'd like to lay a special prayer request among all of us about our building. ஹேன்வெல்லில் ஒரு இடத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். We have visited a new church building in Hanwell. அதுக்கு எங்களுக்கு 1.5 இல்லையா சொல்ற பில்லியனா 1.5 மில்லியன் பவுண்ட்ஸ் எங்களுக்கு தேவை. So for that to purchase that building, church building, we need 1.5 million pounds. மிகவும் அழகான நேர்த்தியான ஒரு கட்டிடம். It is a beautiful and a very lovely church. அது நம்ம செலவழிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. There's nothing we should spend for that church. ஆகவே அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை கர்த்தர் வாய்க்க செய்யணும்னு சொல்லி ஜெபித்துக் So we took effort and started things to bring forth the church. So please do continue to keep in your personal prayers. அது மட்டுமல்ல, இந்த கட்டிடத்திலும் கூட பல தேவைகள் இருக்கிறது. Also for this church building there's a lot of need. ஆகவே ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இந்த தேவைகளை சந்திக்கணும். Please do pray that God shall meet their needs. எங்களுக்கு உடனடியாக குறைந்தது ஒரு 15,000-20,000 பவுண்ட்கள் உடனடியாக தேவைப்படுகிறது. So at least we need about 15,000 to 20,000 pounds immediately to refurbish this church building. அதுவும் அத்தியாவசிய தேவைகள். Because that's the need which is very very necessary. அதாவது நாங்கள் வின்டர் வருவதற்கு முன்பதாக, மழைக்காலங்கள் வருவதற்கு முன்பதாக அதை செய்திடணும். Because we need to do that before the winter comes. உங்களுக்கு தெரியும், பல மழை நேரங்களில் தண்ணீர் அப்படியே இதுக்குள்ளே வருது, இந்த விண்டோலாம் தண்ணீர் அப்படியே வருது உள்ள. At certain time during the rain season the water comes through these windows. எங்களோட ஆஃபீஸ்லலாம் தண்ணி அப்படியே மேலே இருந்து ஒழுகி கொண்டு இருக்கிறது. And also in the office the rain from a roof it's been dripping into the office. ஆகவே பல தேவைகள் இருக்கிறது. There's many needs we need to look ஆகவே அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. So do pray that God shall meet that needs. ஆமென். அது மட்டுமல்ல, எங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு தேவை. And also we need people, those who can able to counsel us. இது நம்முடைய சொந்த வீடாக இருந்தால் நம்ம எத்தனையோ பேர்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம். So if it's our own house, we do visit a lot of people to
get some different counselings. ஆகவே இது கர்த்தருடைய வீடு, இந்த கர்த்தருடைய வீட்டை எப்படி நாம் பராமரிக்கலாம் என்பதற்கு நமக்கு ஆலோசனை தேவை. So this is the house of the Lord, and also we need a lot of counsels that how we can able to look after it in a good way. ஆகவே தயவு செய்து முன்வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. So please do come forward and may God bless you. ஆமென். நாம் எழுந்திருப்போம். Shall we rise up, please? ஆமென். இந்த காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். Please do remain all the things which I said now and keep this in your prayers. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Loving God, we thank you, Lord. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, we praise you for all the good things you have done in our lives, God. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த இடத்தில் கூடி வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for each and every one who gathered in this place. இந்த நாளில் கூட சுவாமி உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்த அருமையான பாஸ்டர் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தை ஊழியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for the wonderful pastor, the family and the church who bring forth the word of God today, Lord God. ஆண்டவரே, எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Lord, we thank you for each and every word spoken to us, God. கர்த்தாவே, இந்த நாளில் கூட சுவாமி விடுமுறையில் சென்ற அநேகரை நீங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we see that many people return from the holidays, and we thank you for the regard. இன்னும் விடுமுறையில் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாத்து சேமமா எங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, those who are still in holidays, Lord, I pray that you protect them and bring them back safe unto us, Lord. ஆண்டவரே, இந்த வரப்போகிற 2 வாரங்களில் மறுபடியும் ஸ்கூல்கள் ஆரம்பிக்க போகிறது. வலிமையான ஆண்டவரே, வாழ்க்கை முறைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். Lord, in the coming few weeks, Lord, and the school is going to start reopen and we're going to go back to our usual living, Lord. ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் விசேஷித்தமாய் ஜெபிக்கிறோம். We especially pray for our children, God. ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு போக போறாங்க, ஒரு சில புதிய வகுப்புகளுக்கு போக போறாங்க. Lord, some of them going for the new group and some of them going for the universities. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொரு மீதும் உடைய கரம் காணப்படட்டும். Lord, may your hand shall be seen upon each and every one of God. ஆண்டவரே, எக்ஸாம்ல நடைபெற்ற பரீட்சைகளிலே நல்ல தேர்ச்சி எண்களை பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless each and every one for getting a good results in the exam, Lord God. அவர் தொடர்ந்து அவர்கள் ஞானமுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். Lord, let them continue to grow in the wisdom of God, Lord. கர்த்தாவே, இந்த நாளிலும் விசேஷமாய் ஆண்டவரே, வருகிற வாரத்தில் நடைபெற போகிற VBSக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, especially we pray for the VBS in the coming week, Lord. ஆண்டவரே, அதில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே பிரதான விருந்தினராய் அவர் காணப்படுவாராக. May you, the Spirit of God, shall be the special guest in that service, Lord God. அந்த வார இறுதியிலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சொல்லட்டும், நாங்கள் நல்ல ஒரு அனுபவத்துக்குள்ளாக சென்றோம் என்று சொல்லட்டும். Oh, at the end of the week in the VBS, let them, the children shall say, oh, we come across a great situation, great experience. ஆகவே சுவாமி, பிள்ளைகளையும் படித்து கொடுக்கிற கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். Lord, we submit the children and also the teachers who is teaching all the lessons to the children, Lord God. ஆசீர்வதிங்க சுவாமி. Bless them, God. அதற்காக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. Lord, bless each and every effort which is taken for this, Lord God. கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we submit into your holy hands. ஆண்டவரே, இப்பொழுது உமக்காக கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. Lord, also please bless the offering which people are giving unto you. தேவைகளுக்கு மத்தியிலே குறைவுகளுக்கு மத்தியிலே கொடுக்கிறார். Lord, they're giving in midst of the need and the shortage. அவருடைய தேவைகளை சந்திங்க, தாராளமாய் ஏராளமாய் உங்களுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க. Lord, meet their needs and Lord, let them give more in abundance to you, Lord God. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவருடைய ஆசீர்வதிக்கட்டும். May your hand shall bless them, God. வருமானத்திலே உயர்வுகளை கொடுத்துறணும். Oh, give them earnings, a lot of more earnings in their life. ஆண்டவரே, நல்ல வேலைகளை தொழிலை கர்த்தர் கொடுப்பீராக. Oh, give them a good business, give good work. படிப்பில நல்ல ஞானத்தை கொடுங்க. Oh, give them a good wisdom in their ஆண்டவரே, studies. என்னென்ன தேவைகளுடைய வாழ்க்கையிலோட அத்தனை தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. Lord, whatever they have need in their lives, Lord, I pray that you meet their needs, God. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். Lord, may your hand shall bless them. இந்த கட்டிடத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Also, we submit our needs of our church into their presence, O God. புதிய ஆலயத்தின் தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். Also, we submit the new church need, O Lord God. ஆண்டவரே, அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்க ஆண்டவரே உம்மால் முடியும் சுவாமி. Lord, you are able to meet all these needs, O God. அதை சந்திக்கக்கூடிய அநேகரை கர்த்தர் எழுப்பும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Raise up many people who can able to, Lord, meet that need, O Lord God. உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we submit each and every one into your holy hands. வாரம் முழுவதும் கைது செய்கிற எல்லா காரியங்களும் உம்முடைய பிரசன்னம் பாதுகாப்பும் காணப்படும். Oh, all the works of our hands, Lord, may your protection, preservance be upon us, O Lord God. ஒருவருக்கு எல்லா கனத்த மகிமையை செலுத்துகிறோம். Oh, to you alone we bring all the glory and honor. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In the good name of our Lord Jesus Christ, we ask of a good Father. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of the Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் the love of the Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் the fellowship, the communion, the joy and peace of the Holy Spirit, இப்பொழுதும் எப்பொழுதுமாக now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக until the Lord Christ coming,
நம்ம அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருக்க will கடவுள். remain with us forever and ever. ஆமென். Amen. நம்ம யாவரும் கரங்களை உயர்த்தி வண்ணமாய் சொல்லுவோம். Let us lift up our hands and say it together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு விபரஸ்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், ஆமென், ஆமென். இந்த வழியில் ஒரு பாடலை பாடுவோம். அந்த வழியிலே நம்முடைய